நாம் எல்லோரையும் மீட்கும் பொருளாக உங்களை மீட்கிறதுக்கு பொருள் கொடுத்தாருங்க. கொடுத்தவர் இல்ல அவர் சார், அந்த பொருளே அவர் தான். அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்ட பிறகு நான் எப்படி விடுதலை ஆகிறேன்? அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மீட்கும் பொருளை கொடுத்த பின்பும் நான் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் என்பதுதான் இன்றைய செய்தி. ஞானம் என்கிற வார்த்தைக்கு இங்கே அர்த்தம் கிருபை. ஞானம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மீட்கும் பொருள். இந்த ஞானம்னு பேச ஆரம்பிச்சுட்டா மீட்கும் பொருள் பேசலாம். அப்ப ஒட்டுமொத்த பைபிள்ல ஞானம்னா என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே. நீ பாவம் செய்தவனாய் இருந்தாலும், பாவத்தினால் அடிமைப்பட்டவனாய் இருந்தாலும், உன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு உனக்காக ஒரு கிரயத்தை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டால் அந்த கொடுக்கப்பட்ட கிரயத்திற்கு பெயர்தான் மீட்கும் பொருள். ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசித்து கர்த்தருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். யோபு 33 21 22 23 24. அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. ஒரு மனிதனுடைய பிராணன் சாவுக்கு சமீபிக்கிறது, அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு சமீபிக்கிறது. இதான் சூழ்நிலை. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர். இந்த சூழ்நிலையிலே 1000 ஒருவராகிய, எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு பேர் என்ன? உடனே படம் பேருனாங்க. அதாவது உனக்கு மனசு அங்கதான் இருக்கு, நாங்க இங்க பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். அவருக்கு பேர் என்ன? 1000 ஒருவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரேர் பீஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு தூதன், அது 1000 ஒருவனாகிய, வாசிங்க, சாமாசி பண்ணுகிற தூதனானவர். சாமாசினா ஏதோ மலேசியா பாஷை மாதிரி இருக்கு. சிமாகாசி இந்த மாதிரி. சாமாசி அப்படின்னா என்ன? நடுநிலையாளன், மீடியேட்டர், கவுன்சிலர், நடுநிலையாளர், சமரசம் பண்ணி வைக்கிறவர். சாமாசி பண்ணுகிற தூதனானவர்னாலே யார் தான்? ஜீசஸ். தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே. ஆனால் அனுசாரி அது என்ன அர்த்தம்? கம்பேனியன். அவனுக்கு கம்பேனியனா, அவனுக்கு ஃப்ரெண்டா, அவனுக்கு க்ளோஸா, அவனுக்கு ரொம்ப டியர்மோஸ்ட் ஃப்ரெண்டா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான். சிநேகிதன் என்பதற்கு அர்த்தமே என்னன்னா, அதாவது ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படாமல் போனானே ஆகிலும் அவன் சிநேகிதனால் அவனுக்கு தயை உண்டாக வேண்டும். யோபு சொன்னான், நண்பன்னா யாருன்னா, கடவுளுக்கு ஒருத்தன் பயப்படாமல் போனா கூட அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு என்ன செய்யணுமா? தயவு பண்ணணுமா? இயேசு சொன்னார், நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அப்படின்னா நீங்கள் கடவுளுக்கு பயப்படாமல் போனால் கூட அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை மாற்றி, உங்களை நேசித்து, உங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவார் என்ற அர்த்தம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான். நீங்கள் சிநேகிதன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எல்லா காலத்திலும் அவர் நேசிப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். God loves you all the time. ஆமென் சொல்லுவோம். He loves you all the time. ஆமென். வாசிப்போம். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும். நீர் பாருங்க, அவர் இருக்கு, அடுத்து நீர் வருது. அவர் யாரு? இப்ப நீர் யாரு? அவர்ன்றது இவர் யாரு? தூதன், அதாவது சாமாசி தூதர், அதாவது கம்பேனியன், இவனுக்கு சப்போர்ட் பண்றவர். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காது. நீர் அவனை, நீர் யாரை பார்த்து சொல்றாரு? பிதா பார்த்து, நீர் அவனை இரட்சியும். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். கரங்களை தட்டி எல்லாரும் இந்த வார்த்தைக்காக எல்லாரும் உற்சாகமாய் எல்லாரும் சொல்லுங்க, மீட்கும் பொருள். Come on, say மீட்கும் பொருள். மீட்கும் பொருளை
கண்டுபிடித்தேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மீட்கும் பொருள். இந்த 32ஆம் அதிகாரத்தில் தான் எலிகு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். எலிகு தான் இந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப யங்கஸ்ட்டு. இவங்க 3 பேர், அடுத்து யோபு, மொத்தம் 4 பேர். இவங்க மாறி மாறி பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யோபு பேசும்போது எலிகு முகத்தை பார்த்து கூட பேசலைன்னு எலிகு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை நீ கன்சிடரே பண்ணலை. நானும் பொறுமையாக இருந்தேன். சரி, முடி நரைச்சவங்களாம் பேசட்டும்னு இருந்தேன், வயதானவர்கள் பேசட்டும், விருத்தாப்பியம் உள்ளவர்கள் உரைக்கட்டும் என்று இருந்தேன், வயது சென்றவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று நினைத்தேன். அடுத்து சொல்கிறாரு, வயது சென்ற எல்லோரிடத்திலும் ஞானம் இல்லையே. நீங்கள் ஞானத்தை பற்றி பேசவில்லை, ஞானத்தை கண்டுபிடிப்பவன் யார்? நான் உங்களுக்கு ஞானத்தை பற்றி சொல்லுகிறேன் சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஞானம் எதுனா, மீட்கும் பொருளை கண்டுபிடிப்பதே ஞானம். மீட்கும் பொருள் அப்படின்னா, நீங்க மற்றொருவருக்கு விலை போகப்பட்டீர்கள், அடிமையாக்கப்பட்டீர்கள், அங்கிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது நீங்கள் அடிமைத்தனப்பட்டதற்கான முழு விலையையும் இன்னொரு உங்களுக்காக செலுத்தி, அந்த எவ்வளவு கொடுத்தா நீங்கள் விடுதலையாக முடியுமோ அவ்வளத்தையும் கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்வார் என்றால், உங்களை மீட்டுக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த பொருளுக்கு பேர் தான் மீட்கும் பொருள். அந்த மீட்கும் பொருளாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்திலே மிகச்சிறந்த ஞானம் என்னவென்றால், எனக்கு ஒரு மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டது. அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்ட பிறகு நான் எப்படி விடுதலை ஆகிறேன்? அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மீட்கும் பொருளை கொடுத்த பின்பும் நான் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கை தட்டுங்க என்பதுதான் இன்றைய செய்தி. உங்களுக்காக விலை உயர்ந்த ஒரு மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்கும் பொருள் என்றால் என்ன என்பதை பற்றி லேவியராகமத்தில் இருக்கிறது. வாசிப்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க, அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு, அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது, பரதேசிக்கு எல்லாம் சொல்லுங்க, பரதேசி பயலுக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற சகோதரன் யாராவது விலைப்பட்டு போனால். இங்க பரதேசி யாரு? பிசாசு. அதாவது அந்நியனுக்கு, பரதேசினா அந்நியனுக்கு உன் சகோதரன் யாராவது அடிமையா போயிட்டானா அவனை நீ என்ன செய்யலாம்? மறுபடியும் மீட்கணும்னு நினைச்சா மீட்கலாம். இப்படித்தான் ஆதாமு பரதேசிட்ட விலை போனா. ஆனா இடுக்கணில் உதவவே சகோதரன் பெத்லஹேமிலே பிறந்திருக்கிறார். கைத்தட்டுங்க. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும். எதற்காய் பிறந்திருக்கிறார்? இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். அப்ப உன் சகோதரன் விலைப்பட்டு போனால், நீங்கள் நான் எல்லாரையும் சேர்த்து ஆதாம் பரதேசியாகிய பிசாசுக்கு விற்று போட்ட பிறகு, மீட்கும் பொருள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும்போது, நம்மை மீட்கக்கூடிய வலிமை பெற்ற நம்முடைய சகோதரன் பூமிக்கு பிதா அனுப்பினார். பிதாவுக்கு நம்ம எல்லாம் பிள்ளைனா, பிதா சொந்த குமாரனை அனுப்பினார்னா, நாம் பிள்ளை அவர் குமாரன்னா, அப்ப அவர் எனக்கு என்ன வேணும்? சகோதரன், மூத்த சகோதரன். அவர் எதுக்கா பூமிக்கு வந்தார்னா, வசனம் சொல்லுது, இடுக்கண்ணில் இருக்கும்போது அவனை உதவி செய்து மீட்பதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறானா. ஹல்லேலூயா. நீங்க பிரச்சனையில் இருக்கும்போது யார் உங்க கூட நிற்கிறான்னு பாருங்க, அவன் தாங்க சகோதரன். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு நல்ல சகோதரர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் பார்த்ததுண்டு. நான் பிரச்சனை நேரங்கள் நிற்கும்போது திரும்பி பார்க்கும்போது என்னுடைய உண்மையான சகோதரர்கள் என்னோடு கூட இருந்திருக்கிறார். அப்ப தேவன், பைபிள் சொல்லுது, அது வசனத்தை வாசிப்பா. அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரில் ஒருவன் அவனை மீட்கலாம். அவனுடைய பிதாவின் சகோதரனாக. மீட்கும் பொருள்னா என்ன? சரியா? அடுத்து மீட்கும் பொருளின் வல்லமை என்ன? மீட்கும் பொருள் எதையெல்லாம் விட மேன்மையானது? மீட்கும் பொருள், அதாவது மீட்கும் பொருள் என்றால் என்ன? மீட்கும் பொருள் எதிலிருந்து நம்ம விடுதலையாக்குகிறது? மீட்கும் பொருளின் மேன்மைகள் என்ன என்ற 3 காரியங்களை மட்டும் இன்னைக்கு நான் பேச முடிக்கிறேன். வாசிப்போம். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது, அந்த சகோதரனுடைய புத்திரனாவது, அவன் குடும்பத்தில் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். பார்த்தீங்களா? ஒருத்தனை மீட்கணும்னா அவனுடைய இனமா இருக்கணும். இப்ப பரலோகத்திலிருந்து பிதா வந்து மனுஷன் என்ன செய்ய முடியாது, மீட்க முடியாது.
அப்ப மனுஷனை ஒருத்தன் மீட்கணும்னா அவனும் மனுஷனா இருக்கணும். ஆகவேதான் தேவன் மனுஷ சாயலானார். ஏன்னா இனத்தானின் ஒருத்தன் கைத்தட்டுங்க சார், அவருக்கு நல்லா கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. பின்னாடி உங்களை மீட்பதற்காக மனுஷ ஆமா ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். வாசிங்க. தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம். அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் பாருங்க. மீட்கும் பொருளோட பவரை பாருங்க. ஒரு 50 வருஷம், 50வது வருஷம் தான் வந்து விடுதலின் வருஷம், யூபிலி வருஷம் இப்படி வருது. 70 ஐ டோன்ட் நோ. அந்த குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அவன் அடிமையா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க. நாம கூட இந்த உலகத்துல பாடுகள்ல தான் இருக்கணும். பாடுகள் மரணம் வரைக்கும் பாடல தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வித்துட்டான். இப்ப மீட்கும் போது ஒரு 25 வருஷத்துல அவனை மீட்கிறதுக்கு சகோதரன் வரான்னா அவன் என்ன செய்வான்னா, இந்த கடந்த 25 வருஷத்துக்கு மட்டும் பே பண்ண மாட்டானா, எஞ்சி இருக்கிற மீதி கடைசி வருஷங்கள் வரைக்கும் இருக்கிற டேஸுக்கும் சேர்த்து தான் பே பண்றான். இப்ப சொல்லுங்க சார், இயேசு கிறிஸ்து எதிர்கால பாவத்துக்கு சேர்த்து தான் ரத்தம் சிந்தினார் நாங்க சொன்னது உண்மையா பொய்யா? பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அவன் பே பண்ணும்போது கடந்த காலத்தின் அடிமை, ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து அடிமையாக எடுத்தாச்சு, அவன் ஒரு 50 வருஷம் வேலை பார்த்தாகணும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா அவன் சம்பாதிச்சு கொடுக்கணும். இவ்வளோ ரூபாய்க்கு ஒருத்துக்கு வேலை பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு சொல்லுவோமே ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு அவன் வேலை பார்த்து கொடுக்கணும்னு வச்சுக்கோம். 10 வருஷம் இருந்திருக்கிறான், இன்னொரு 40 வருஷம் இருக்குன்னா இந்த 40 வருஷம் அவன் இருந்தால் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பானோ அந்த காசை இன்னொருத்தன் தரணும். தந்து அவனை மீட்டுக்கொள்ள வாசிமாத. அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை, விடுதலையாக போகிற வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் தனியா உட்காந்து நீ ஒரு கணக்கெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. எவன் விலைக்கு வாங்கணும்னு அவன் கூட உட்காரணும். உட்காந்து நீ என்ன சொல்ற உன் கணக்கு சொல்லு, அவன் எடுத்து வைப்பான் லிஸ்ட. விலைக்கு கொண்டவனோடு கணக்கு பார்க்க கடவன். அவனுடைய விலைக்கிரயம் கூலிக்காரனுடைய கால கணக்கு போல வருஷ தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும். சும்மா நடக்கல சார். ஏதோ ஜெராக்ஸ் மிஷின் போய் டக்குனு 75 கொடுத்து ஜெராக்ஸ் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துடுறீங்க. ஆனா அந்த 75 நீ அசால்ட்டா வாங்குறதுக்கு பின்னாடி கலட்டி பார்த்தீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏதோ இயேசுவின் ரத்தம் என்ன கழுவி பரிசுத்தமாயிருச்சுன்னு சொல்றீங்க, கலட்டி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கிரயம் இருக்கு, ஏகப்பட்ட கால்குலேஷன் இருக்கு, ஏகப்பட்ட மேட்ரு உள்ள ஓடி இருக்கு, ஏகப்பட்ட டீலிங் நடந்திருக்கு, ஏகப்பட்ட பிசினஸ் நடந்திருக்கு, பிசினஸ் டீலிங் நடந்திருக்கு. அங்க வாசிங்க. இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் இப்ப நானும் 16 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் பே பண்ணாரு தெரியுமா? நான் ஒரு 80 வயசு 90 வயசுல வாழ போறேன்னா 90 வரைக்கும் என் லைஃப்ல எதெல்லாம் நான் பே பண்ணுமோ அத்தனை பே பண்ணியிருக்காரு சாரு. சிலரை பார்த்து ஏதோ கடந்த காலத்துக்கு மட்டும் பே பண்ணிட்டார், இனிமே நம்ம பார்த்து அவன் ஊர்ந்து போகணும் இல்ல, உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் தவறுகளுக்கும் சேர்த்து விலைக்கரையம் கொடுத்தார், எதிர்காலத்துக்கும் சேர்த்து கரையம் கொடுத்தார். வாசிங்க. இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலைக்கிரயத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக, அண்டர்லைன் தி வேர்ட், மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன். ஆமென். யூபிலி வருஷம் மட்டும் மீதியா இருக்கிற வருஷங்கள் கொஞ்சமே ஆனால் அவனோட கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும். ஆமென். வருஷங்கள் கொஞ்சமா இருந்தாலும் வருஷங்கள் அதிகமா இருந்தாலும் கொடுக்கும்போது கணக்கு பண்ணி கொடுக்கணும். சிலுவையிலே இந்த கணக்கை தான் இயேசு முடிச்சாரு. பிசாசுக்கு அடிமைப்பட்ட நம்ம மீட்கும் பொருளாக அந்த மீட்கும் பொருளை என்ன செய்யறாரு? கொடுத்து நம்மளை மீட்கிறார். இங்கே ஒரு மனிதன் சரீர பிரகாரமா அடிமைப்பட்டதை பணத்தை கொடுத்து மீட்டுறான். ஆனா ஆத்தும மீட்பு என்பது ஒரு மனிதனாலும் மீட்க முடியாதது. அதற்கு மீட்கும் பொருளை யாரும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம், சங்கீதம் 49:9 வாசிப்போம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. பாத்தீங்களா? முந்தின வசனத்தை சேர்த்து வாசிங்க. 7, 8, 9. ஒருவனாகிலும் தன் சகோதரன் அழிவை காணாமல். பாருங்க, சகோதரன் அங்க வந்து அவன் சரீரத்தில் இருக்கிற ஒரு அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கினா, இப்போ உங்க சகோதரன் ஆத்மால அடிமை ஆயிட்டான், அவனை நீங்க மீட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பைபிள் சொல்லுது. வாசிப்போம். ஒருவனாகிலும்
தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ள அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க கூடாது. ஒருத்தனும் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவன சரீர அடிமைத்திலிருந்து விடுதலை ஆக்குற மாதிரி ஆத்மாவில் அடிமையா போனவனுக்கு மீட்பதற்கு தேவனிடத்தில் மீட்கும் பொருளை கொடுக்க ஒருத்தனாலும் முடியாது. ஏன்னா அவனே அடிமையா இருக்கிற ஒருத்தனை காப்பாற்ற போன இவனும் அடிமையா இருக்கிறான். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் எப்படி இன்னொருத்தனுக்கு ஜாமீன் போட முடியும்? ஒருத்தனுக்கு ஜாமீன் போடணும்னா யார் போடணும் ஜாமீன்? வெளியில் இருக்க போகணும். 50 பேருமே ஜெயிலில் இருக்கிறோம். உனக்கு நான் ஜாமீன், எனக்கு நீ ஜாமீன் போட, 2 பேரும் ஜாமீன் போட்டு உள்ளே இருந்துக்க வேண்டியான். வேணா அவன் செல்லுக்கு நீ போ, உன் செல்லுக்கு அவன் வெளியே போக முடியாது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஜாமீன் போகணும்னா வெளியில் இருக்க ஒருத்தர் தான் வரணும். அதனால தான் வெளியிலேருந்து அவர் வந்தார். ஸோ ஆத்ம மீட்பு முடியாதான். ஆனால் ஆத்ம மீட்புக்கு மீட்கும் பொருள் கொடுத்தா என்ன நடக்குமா? பைபிள் சொல்லுது, எவ்விதத்திலாவதும். அதுக்கு முந்தின வசனம் என்ன போட்டிருக்கு? ஒருவனாகிலும் தன் சகோதரன் அழிவை காணாமல், தன் சகோதரன் இங்க பாருங்க, அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி மீட்கும் பொருளை கொடுக்க கூடாது. அப்ப மீட்கும் பொருளை கொடுத்துட்டா இனி என்றென்றைக்கும் உயிரோட. அப்ப இம்மார்டல் ரைட் தானே? ரைட்டா தப்பா? மீட்கும் பொருளை கொடுக்காத வரைக்கும் என்றென்றைக்கு உயிரோடு இருக்க முடியாது. ஆனா என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும்படிக்கு மீட்கும் பொருளை கொடுக்க முடியாதுன்னு இருக்கு. மீட்கும் பொருளை கொடுத்தா என்றென்றைக்கு உயிரோடு இருக்க முடியும். அழிவை காணாமல். எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்கு ஒரு மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டதென்றால் சொல்லுங்க, கொடுக்கப்பட்டதென்றால் நான் இனி என்றென்றைக்கும் அழிவை காணாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க முடியும். அதுவே மீட்கும் பொருளின் வல்லமை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பழைய ஏற்பாடு அந்த மீட்கும் பொருளின் வல்லமையை பற்றி சொல்லுகிறது. சரீரத்தில் இருக்கிறவனை மீட்க முடியும், ஆனால் ஆத்துமாவில் இருக்கிறவனை மீட்க முடியாது. ஏன்னா வாசிங்க, என்ன 35, 32, 33 மீட்கும் பொருளை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போனவன் ஆசாரியன் மரணம் அடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்க கூடாது. ஓகே, அடுத்து, நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். நல்லா கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தை பத்தி படிக்கிறோம். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினவனுடைய, நல்லா கவனிங்க, ரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நான் ரத்தம் சிந்துகிறவன் என்றால், நான் பாவம் செய்தவன் என்றால், என் பாவ நிவர்த்தி எதுலையுமே வராதான். ஒரே ஒரு வழிதான் இருக்கான். என்னது? ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இருக்கிறீங்களா? நீங்க சிந்தனுமா? நீங்க பாவம் செஞ்சா உங்க ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தினனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ நிவர்த்தி உண்டாகும். இங்கே வேதம் சொல்லுகிறது, சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. எப்படி அவர் என் பாவத்தை கழுவ முடியும்னா, என் ரத்தம் சிந்தப்பட்டா தான் என் பாவத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதனால தான் நம்ம எல்லாருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் சிந்த வேண்டிய இரத்தத்தை நமக்கு பதிலாக ஆவியானவர் கண்களை திறப்பாராக சிலுவையிலே அவர் சிந்தினார். அப்ப சிந்தப்பட்ட ரத்தம் என்னுடைய ரத்தமாய், என் பெயருக்கு சிந்தப்பட்ட ரத்தமாய் இருக்கிறபடினால் என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ரத்தம் சிந்தினவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆத்தும மீட்பு என்பது அருமையானது. மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டால் அவன் என்ன செய்ய முடியும்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே இயேசுவை பற்றி பேசப்படுகிறது. எல்லா புத்தகங்களிலும் இயேசு இருக்கிறார். இந்த இயேசுவை குறித்து அறிவதே ஞானமாயிருக்கிறது. இந்த இயேசுவை பற்றி பேசுவதே கிருபையாயிருக்கிறது. கிருபை என்னன்னா இயேசுவை பற்றிய செய்தி. அப்ப இவர் எங்க வராருன்னா, ஆதியாமிலிருந்து வந்துகிட்டே இருக்கிறார். நிழலா வராரு. இப்ப நீங்க இந்த நிழலை பார்த்தீங்கன்னாலே இயேசுவையும் அவருடைய பாடுகளிலாலே வருகிற பலன்களையும் அந்த மகிமையும் நமக்கு எவ்வளவு வல்லமையா இருக்குன்றதை நீங்க அங்க பார்க்கலாம். எங்க இருந்து வருது? ஏதேன் தோட்டத்துக்குள்ள அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிலிருந்து வருது.
முதலாவது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதிலிருந்து புறப்படுகிற அந்த சிந்தப்பட்ட இரத்தத்திலிருந்து அந்த தோலை எடுத்து ஆதாமுக்கு உடுத்தின போது அவன் நிர்வாணம் மறைக்கப்பட்டது. பாவம் செய்த பிறகும் உங்கள் பாவத்தை ஒன்று மறைக்கும் என்றால் அதற்கு பேர் தான் கிருபை. அது ஏதேன் தோட்டத்திலே அந்த கிருபையை குறித்த செய்தி வந்துருச்சு. அடுத்து காயின் தன் சகோதரியை கொலை செய்தான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் மேலே இறக்கமாக இருங்க, என்னை பார்க்குறவனே என்னை கொன்றுவான். அப்போ அவன் மேலே ஒரு அடையாளம் போடுறாரு, உன்னை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும். வேறு யாராச்சும் ஒருத்தனை கொண்டா அவனுக்கு 1 பலி, ஆனால் ஒன்றை தொட்டா 7 பலி அவன் சொல்லி நெத்தியில் ஒன்று போடுறாரு. அந்த போட்டாரில் அந்த மேட்ரு, அதுக்கு பேர் தான் கிருபை. அப்போ கிருபை ஒருவன் மீது இருக்கும் என்றால் அவன் மகா பெரிய கொலைகாரனாக இருந்தாலும் அந்த கிருபையின் கீழ் இருக்கிறவனை தொட்டால், மற்றவனை தொட்டா 1 பலி, கிருபைக்கு கீழே இருக்கவனை தொட்டா 7 பலி. ஆமே ஆமே. அதனால லா மெசேஜ் கீழே இருக்கிறவங்க தொட்டா 1 பலி, கிருபை பேசுறவனை தொட்டிங்கன்னா 7 பலி. 7 பலி இருக்கு. அதனால மோதும் போது அவர் கிருபை பிரசங்கியா பிரமாண பிரசங்கியான்னு கேளுங்க. பிரமாண பிரசங்கியை போட்டு கொடுத்த பிரச்சனை பண்ணாலே 1 பலி இருக்கான் வீட்டில் போய் பேசுனீங்கன்னா. ஆனால் கிருபை பேசுறவனை பேசுனீங்க 7 பலி இருக்கு. மாற்றி மாற்றி ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கிரேஸ் பிரீச்சர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக. அதுக்கப்புறம் வானவில் கிரேஸோடைய எஃபெக்டை பேசிக்கிட்டே வருது பைபிள். கிரேஸோட எஃபெக்டை பேசுது, சிலுவையோட எஃபெக்டை பேசுது, இயேசுவின் எஃபெக்டை பேசுது. இப்படி அவர் நிழலாக வந்துக்கிட்டே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நிஜமாக அவர் வருகிறார். அந்த 3 வருஷத்தில் அவற்றை நீ கற்றுக்க முடியாததை பழைய ஏற்பாடு முழுவதும் இருக்கிற அந்த கிருபையின் செய்தி, அதுதான் ஞானம். அதைத்தான் இங்கே எலிகு பேசுகிறான். அந்த கிருபையின் செய்தியை மீட்கும் பொருள். நீ பாவம் செய்தவனாக இருந்தாலும், பாவத்தினால் அடிமைப்பட்டவனாக இருந்தாலும், உன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு உனக்காக ஒரு கிரயத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டால் அந்த கொடுக்கப்பட்ட கிரயத்திற்கு பெயர்தான் மீட்கும் பொருள். ஆட்டுக்குட்டியை வந்து மீட்பதற்கு கழுதையை கொடுப்பாங்களாம், நீதிமானை மீட்பதற்கு துன்மார்க்கனை மீட்கும் பொருளாக கொடுப்பாங்களாம். சாலமோன் சொல்றான். ஆனால் இங்கோ துன்மார்க்களை மீட்பதற்காக நீதிமான் மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டார். ஆமே சார். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும், இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், நீங்க எல்லாரையும் மீட்பதற்காக உங்களுக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு எதற்கு நீங்கள் இன்னும் பாவத்திற்கும், பின்பு எதற்கு நீங்கள் இன்னும் வறுமைக்கும், வியாதிக்கும், கஷ்டத்துக்கும், கவலைக்கும், திகிலுக்கும் நீங்கள் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களுக்கான மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். வாழ்க்கையில கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் மீட்கும் பொருள். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் காயின் மேல இருக்க அடையாளம் வானவில், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியன், அடிக்கப்படுகிற ஆடு, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அப்பம், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடம், இப்படி ஒவ்வொன்றிலும் இயேசு வந்துக்கிட்டே இருக்கிறது போல மீட்கும் பொருள் என்பது இயேசு கிறிஸ்துவோடைய பழைய ஏற்பாட்டு நிழல். இந்த மீட்கும் பொருளை நீங்கள் கண்டுபிடித்தால் என்ன நடக்கும்? யோபு 32 வாசி, 32:1 வாசி. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தாங்க. அதாவது வீம்பு பிடிக்கிறவன்ட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. இங்க 3 பேரும் என்னமோ சொல்லி பார்க்குறாங்க. தன் பார்வைக்கு நீதிமானாக இருக்கிறனால அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியல. அடுத்து அதனாலே ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகேலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. இப்பதான் எலிகுன்னு ஒரு கேரக்டர் உள்ள என்டர் ஆகுறாரு. எலிகு இவன் தான் வந்து இந்த யோபு புத்தகத்திலே திட்டு வாங்காதவன். தேவன் உள்ள இறங்கின உடனே 3 பேர் திட்டினாரு. அடுத்து யோபுவையும் திட்டினாரு. இவனை மட்டும் திட்டல. ஏன்னா எலிகு மிக சிறப்பாய் பேசினான், தரமா பேசினான், அவன் கரெக்டா பேசினான். யோபு தன்னை நீதிமான் சொல்லி தேவனை வந்து தவறு செஞ்சான்னு சொன்னான். 3 பேர் என்ன சொன்னாங்க? தேவன் நல்லவர், நீ கெட்டவன்னா. ஆனா எலிகு வந்து மிக சிறப்பாய் பேசுறான். வாசிங்க. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமான் ஆக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. ஓகே, நண்பர்கள் மீது கோபம் வந்துச்சான். ஒரு நீதிமான போட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்கப்பா அப்படின்னு. அடுத்து அவன் மேலும் கோபம் வந்தது. அடுத்து
கொடுக்கத்தக்க மறுமொழி ஆ. யோபின் 3 சிநேகிதருக்கும் ஆ. அகப்படாதிருந்தும் ஆ. அவர்கள் அவனை ஆகாதவன் என்று ஆ. தீர்த்தது நிமித்தம் ஆ. அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. பார்த்தீங்களா? அதாவது ஏதாச்சும் மேட்ரு அகப்பட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், இது ரைட்டு தப்புன்னு தீர்க்கணும். எதுவுமே அகப்படாட்டினா கூட தீர்ப்பான். அதாவது பைபிளில் வந்து சார் வந்து ஜெபமே ஜெயம் பைபிளில் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் தேடி பார்த்து அகப்படாது. ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, என்ன வசனம் சொல்றா, அகப்படாட்டி நீ தீர்ப்பு சொல்லவே கூடாது.